அது ஒரு ஆத்தங்கரையோரமா இருக்கிற அழகான அக்ரஹாரம். அங்க ராமையா ஜானகி அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஏழைங்க தான், ஆனா மனசளவுல அவங்க பணக்காரங்க. அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு அவங்கள வயிறார சாப்பிட வச்சுதான் அவங்க அனுப்புவாங்க. ஒரு நாள் ராமையா ஒரு வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு, ஜானகி, ஆகாயத்தை பாத்தியா எப்படி கருப்பா இருக்குன்னு? இன்னைக்கு மழை பெய்யும் போல. காத்துல வேற திடீர்னு ஈரப்பதம் அதிகமாயிடுச்சு. நம்ம வீட்டோட கூரையே சரியில்லை. மழை பெஞ்சா மொத்த தண்ணியும் வீட்டுக்குள்ள தான் இருக்கும். ஒரு காலத்துல நம்ம வீடு நல்லா இருந்துச்சு. இப்ப இந்த சின்ன குடிசை வீட்டுல வாழவே கஷ்டப்படுறோம். ஆமாங்க, மழை பெஞ்சா கஷ்டம்தான். ஆனா என்ன பண்றது, அந்த கஷ்டம் அப்படியே தான் இருக்கு. என்ன யாராவது வழியில போறவங்க நம்ம வீட்டுல தங்க வந்தா என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். இந்த தெருவோட கடைசியில இருக்கிறது நம்ம வீடு தானே. பாவம், வரவங்க போறவங்க யாராவது தங்குறதுக்கு இடம் கேட்டு நம்ம கிட்ட தானே வருவாங்க. நீ எப்பவுமே மற்றவங்கள பற்றியே யோசிக்கிற ஜானகி. நம்ம வீட்லேயே சாப்பிட ஒரு பிடி அரிசி இல்லை. இப்போதைக்கு ஒரு கைப்பிடி அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சிருக்கியே, அதுவே போதும். நாளைக்கு கதை நாளைக்கு. அரிசி ஒரு கைப்பிடி தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் புளியும் ஒரு 2 காஞ்ச மிளகாயும் இருக்கு. ரசம் வச்சு நான் சாப்பாடு வடிச்சிடுறேன். ஆனா என் மனசுக்குள்ள மட்டும் ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கு. யாராவது நம்ம வீட்டு கதவை தட்டி பசிக்குதுன்னு சொன்னா அப்படியே அனுப்பிடக்கூடாது. பசியோட கொடுமை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதிதி தேவோபவன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் வயிறார சாப்பாடு போட்டு குடிக்க மோரும் கொடுப்பாங்களாம். ஆனால் இந்த காலத்தில் அப்படியா இருக்காங்க? யாராவது வீட்டுக்கு வந்தால் என்ன விஷயம்னு கேட்டு வாசலோடவே அனுப்பிடுறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. இருக்கிறத வச்சு வரவங்கள நல்லபடியாக பார்க்கணும். உண்மைதாங்க. ஒரு காலத்துல நம்ம வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க, ரொம்ப கலகலன்னு இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் மாறி போச்சு. அடடா, பாத்தீங்களா, சொன்ன மாதிரியே திடீர்னு மழை பெய்யவும் ஆரம்பிச்சிடுச்சு. மழை ஓயாம அடிக்க ஆரம்பிச்சுது. ஊரே இருட்டுல முழுகி போச்சு. அப்பதான் திடீர்னு வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யார் அது? வெளியில இவ்வளோ மழை பெய்யுது. யாரு வந்திருக்கிறது? ராமையா உடனே போய் கதவை திறந்தாரு. அப்போ வெளியில ஒரு ஆளு தோல்ல ஒரு பைய போட்டுக்கிட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாரு. ஐயா, கும்பிடுறாங்க. நான் இந்த வழியாக பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். வழியில் திடீர்னு எதிர்பார்க்காம இந்த மழை வந்துடுச்சு. என்னால் போக முடியலை. வழியெல்லாம் இருட்டாயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இந்த திண்ணையில் தங்கிக்கிறாங்க ஐயா. ஐயோ, திண்ணையில் எதுக்குங்க? வெளியில் படுத்தா உடம்புக்கு முடியாமல் ஆயிடும். உள்ள வாங்க. ஜானகி, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காரு. பாவம், மொத்தமாக நனைஞ்சிருக்காரு. துணியை கூட அவர் உடம்ப தொடச்சிக்கிட்டோம். வாங்க ஐயா, உள்ள வாங்க. எங்க வீடு குடிசைதான், ஆனா உங்களுக்கு ஏத்தாப்புல தான் இருக்கும். இந்தாங்க, இந்த வேஸ்டியே கட்டிக்கோங்க. இந்த துண்டை வச்சு தலையை தொகுட்டிக்கோங்க. ரொம்ப நேரம் ஈரத்துல இருந்தா அப்புறம் உங்களுக்கு ஜுரம் வந்துடும். ரொம்ப நன்றிங்கம்மா. யாருன்னு தெரியாத என்ன வீட்டுக்குள்ளே கூப்பிடுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு தெரியுது. இந்த காலத்தில் யாரும் கதவை தட்டனா திறக்க கூட மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது எங்க கடமைப்பா. நீ கை கால் முகம் எல்லாம் கழுவிக்கிட்டு வந்திருப்பா. நான் உனக்கு சுட சுட சாப்பாடு செஞ்சு போடுறேன். நல்லா உட்காந்து சாப்பிடு. அந்த ஆளு துணியை மாத்திக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்தான். அப்போ ஜானகி அம்மா ராமையாவை சமையல் அறைக்குள்ள கூட்டிட்டு போய் ரகசியமா பேசினாங்க. ஏங்க, அரிசி ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னல. இருக்கிற சாப்பாடு 2 பேருக்கு மட்டும்தான் பத்தும் போல. வந்திருக்கிறவரு பார்க்க ரொம்ப அசதியாகவும் ரொம்ப பசியோட இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சாப்பாடு அவருக்கு போட்டுட்டா நமக்கு சாப்பிட எதுவும் இருக்காதே. நாம என்ன சாப்பிட முடியும்? ஜானகி, வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்தவங்களுக்கு சாப்பிட கொடு. வந்தவங்க வயிறு நிறைஞ்சாலே நாம சாப்பிட்டா மாதிரி தான். வீட்டுக்கு வந்தவங்களை பட்டினியாக போட்டுட்டு நம்ம வயிறார சாப்பிட்டா அந்த கடவுள் கூட நம்மளை மன்னிக்கவே மாட்டாரு. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே இருக்கிற அரிசியை வச்சு சாப்பாடு செஞ்சிடுறேன். ரசமும் வச்சிடுறேன். அவரே சாப்பிடட்டும். நீங்க போய் அவர் கூட உக்காந்துக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருங்க. அப்பதான் அவருக்கு கொஞ்சம் தைரியமாவும் இருக்கும். ஜானகி அம்மா வந்தவருக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. சூடா சோறு, அதுல ரசம் மணமணக்க ஊத்துனாங்க. எங்க கிட்ட இருக்கிறது இதுதான், வயிறார சாப்பிடுங்க. இதுல எங்க தோட்டத்துல விளைஞ்ச மிளகு தட்டி போட்டிருக்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அந்த ஆளு அந்த சாப்பாடை பார்த்து, அம்மா, இந்த மழையில் எனக்கு தங்க இடம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்காக சாப்பாடு செஞ்சீங்களா? இந்த சாப்பாட்டோட மனத்திலேயே எனக்கு பசி அதிகமாகுது. ஆனால் நீங்கள் 2 பேரும் இன்னும் சாப்பிடலையா?
நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம்ப்பா. வயசானவங்க இல்லையா, சீக்கிரம் சாப்பிட்டாதான் எங்களுக்கு ஜீரணமாகும். நீ வயிறார சாப்பிடுப்பா. நீ வயிறார சாப்பிட்டாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த ஆளு சாப்பாடு சாப்பிட்டு, அம்மா, சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன், ஏன் பட்டணத்துக்கே போயிருக்கேன். அங்க கூட இவ்வளோ சுவையா நான் சாப்பிடல. உங்க கையில உண்மையிலேயே ஏதோ மாயமந்திரம் இருக்கும் போல. எப்பா மாய மந்திரம் எதுவும் இல்ல. நம்ம கூட இருக்கிறவங்களோட பசியை தீக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது. அதனால கொஞ்சம் பாசத்தோட சமைச்சா இவ்வளோ நல்லா இருக்கும். போதும்மா, வயிறும் நிறைஞ்சு போச்சு, மனசும் நிறைஞ்சு போச்சு. இந்த காலத்துல உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கறதே கஷ்டம்தான். உங்களை நான் பார்த்ததுக்கு நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும். இதுல கொடுத்து வைக்க என்னப்பா இருக்கு? வீட்டுக்கு வந்தது எதிரியா இருந்தாலும் சாப்பாடு போட்டு அனுப்புறது எங்க வழக்கம். நீ எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியாச்சே. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மழை கொஞ்சமா நின்னுச்சு. எல்லாரும் வீட்டு திண்ணையில உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, உங்க வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா இருக்கு. உங்க ஊரை பத்தியும் இங்க இருக்கிற ஆளுங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்றீங்களா? இங்க பாருப்பா, இது அக்ரகாரம். ஒரு காலத்துல எல்லார் வீட்லயும் மந்திர வார்த்தைகளை தான் உச்சரிப்பாங்க. அந்த காலத்துல வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்கள நல்லபடியா கவனிச்சு அனுப்புவாங்க. ஆனா இந்த காலத்துல அன்பு, பாசம், மரியாதையை விட சுயநலம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் அவங்கவங்க பொழப்ப பார்க்கறாங்க. ஏதோ அந்த காலத்து ஆளுங்க. நாங்க மட்டும்தான் எங்களால முடிஞ்சதை பண்றோம். ஆமாப்பா, எங்க 2 பேருக்கும் குழந்தைங்க இல்ல. அதனால எங்க வீட்டுக்கு வர எல்லாரையுமே நாங்க பெத்த பிள்ளைங்களா தான் பார்த்துப்போம். எங்க கிட்ட பெருசா பணம்னு எதுவும் இல்ல. ஆனா வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறது எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்களுக்கு இருக்கிற வழக்கம். அந்த வழக்கத்தை நாங்க விடல. ஆமா, இந்த காலத்துல கட்டுக்கட்டா பணம் சம்பாதிக்கிறவங்க கூட எல்லாத்தையும் அவங்க தான் வச்சுக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட யாருக்கும் வாங்கி தர மாட்டாங்க. ஆனா நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. பணம் சம்பாதிச்சா அவங்களுக்கு மட்டும்தான் உதவியா இருக்கும். ஆனா மனுஷங்களை சம்பாதிச்சா எப்பவும் எல்லாருக்குமே உதவியா இருக்கும். பணம் சம்பாதிக்கிறத விட 4 பேரோட அன்பை சம்பாதிக்கணும். அந்த அன்பை தான் நாங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா, இந்த காலத்து ஆளுங்களுக்கெல்லாம் உங்களை பார்த்தா உங்களை மாதிரி வாழணும்னு ஆசை வருமோ இல்லையோ தெரியாது. ஆனா உங்களை பார்த்த எனக்கு உங்களை மாதிரியே வாழணும்னு ஆசையா இருக்கு. நான் ஒரு வழிபோக்கம்தான், ஆனா இதை எப்பவும் மறக்க மாட்டேன். மழை விட்டுடுச்சே, ஆனா காத்துதான் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நான் உங்களுக்கு வீட்டுக்குள்ள பாய் போடுறேன், நல்லா படுத்து தூங்குங்க. காலையில எழுந்திருச்சு நீங்க எங்க போகணுமோ போலாம். அது வரைக்கும் நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. அப்படி எல்லாரும் படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில பறவைங்களோட சத்தத்தோட அன்னைக்கு நாள் தொடங்குச்சு. ராமையா எழுந்திருச்சு பக்கத்துல படுத்திருந்த அந்த ஆளை பார்த்தப்போ அங்க இல்ல. ஜானகி, அந்த பையன் போயிட்டான் போல இருக்கே. நம்மள எழுப்பி சொல்லாம கூட போயிட்டான். பாவம், அவசரமா எதனா வேலை இருந்திருக்கும் போல. ஆமாங்க, அந்த புள்ள போயிடுச்சு போல. ஒருவேளை நம்மள எழுப்ப வேணான்னு நினைச்சு போயிருக்கோம். சரி, பரவாயில்ல, போகட்டு விடுங்க. ஏங்க, இது என்ன மூட்டை புதுசா இருக்கு? அந்த மூட்டைக்கு மேல ஏதோ காகிதமும் இருக்கு. ராமையா ஆர்வமா அந்த காகிதத்துல என்ன இருக்கு அப்படின்னு எடுத்து படிச்சாரு. ஐயா, அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் வழிபோக்கம்தான். ஆனா பக்கத்து ஊர்ல இருக்கிற எங்க ஆசிரமத்தோட குரு தான் இந்த காலத்துலயும் வீட்டுக்கு வரவங்கள நல்லபடியா பாத்துக்கிறவங்க யாருன்னா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வர சொன்னாரு. நான் எத்தனையோ ஊருக்கு போனேன், ஆனா உங்களை மாதிரி யாரையும் பார்க்கல. உங்க வீட்டுக்கு வந்ததும் நீங்க ஏழைங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்க வறுமையை என்னால தீர்க்க முடியலனாலும் உங்க வீட்டுக்கு தேவையான அரிசியும் மளிகை பொருளையும் வச்சுட்டு போறேன், எடுத்துக்கோங்க. பாத்தீங்களாங்க, அவரு கடவுள் மாதிரி வந்து நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. நாம நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்தோம், அதுக்கு பதிலா நமக்கு என்ன தேவையோ அதை இவ்வளவு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சா கடவுள் நமக்கு துணையா இருப்பான்றது உண்மைதான். ஜானகி, நாம யாருக்கும் எதையும் எதிர்பார்த்து செய்யல. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறோம். வந்தவங்கள நல்லபடியா பார்த்துக்கிட்டா அந்த கடவுள் நம்மள நல்லபடியா தான் பார்த்துப்பான். கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. அதனால அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்கள பார்க்க வந்திருந்தாங்க. ஐயா, உங்க வீட்டுக்கு வந்தவர் ஏதோ பெரிய மனுஷனாமே. உங்க வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாராமே. எங்க கிட்டயும் சொல்லியிருந்தா நாங்களும் சாப்பாடு போட்டிருப்போம்ல. இங்க பாருப்பா, பெரிய மனுஷனா சாதாரண மனுஷனான்னு தெரியாது. வீட்டுக்கு வந்தாரு, தங்க இடம் கேட்டாரு, சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்தேன். அவ்வளவுதான்ப்பா எனக்கு தெரியும்.
நீங்கள் ஏழைங்களா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவருக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கீங்க. அதனால தான் அந்த பெரிய மனுஷன் உதவி செஞ்சிருக்காரு. இனிமே நாங்களும் உங்களை மாதிரி தான் இருப்போம். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறது நம்மளுடைய வழக்கம். அதுதான் நம்ம வம்சத்துக்கும் நம்ம ஊருக்கும் கௌரவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஒருத்தங்க பசிய போக்குறதை விட புண்ணிய காரியம் வேற எது இருக்க போகுது? பணம் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறது முக்கியம்தான். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒருவேளை வயிறார சாப்பாடு போடுறதுல கிடைக்கிற சந்தோஷம் பணம் சேர்க்கறதுல கிடைக்காது. ராமையா ஜானகி 2 பேருமே சேர்ந்து எப்பவும் போலவே அவங்க செய்யற சேவைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அவங்க கிட்ட தேவையான அளவுக்கு உணவுப் பொருட்கள் இருந்துச்சு. ஏங்க, இன்னைக்கு சாப்பாடு வடிக்கும் போது கைப்பிடி அரிசி அதிகமா தான் போட்டிருக்கேன். ஒருவேளை யாராவது பசிக்குதுன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடலாம்ல. இப்பதான் நம்ம கிட்ட எல்லாருக்கும் சாப்பாடு போட எல்லாம் இருக்கே. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதும் பசியோட வரவங்களுக்கு சாப்பாடு போடுறதும் மனுஷங்களா நம்ம கடமை. அந்த சந்தோஷமே நமக்கு போதும். ஆமாங்க, அந்த புள்ள நம்ம வீட்டுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போன நாள்ல இருந்து எனக்கு இருந்த கவலை பயம் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு பதிலா நிம்மதியும் ஒரு தைரியமும் கிடைச்சிருக்கு. மனநிறைவு அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்கும். வாங்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசு. அது கொடுக்கறவங்களுக்கு தான் தெரியும். அந்த சின்ன குடிசையில சந்தோஷம் நிறைஞ்சே இருந்துச்சு. ராமையா ஜானகி தம்பதிகள் வம்ச பாரம்பரியமா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த வழக்கத்தை இன்னும் கடைபிடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம கிட்ட நிறைய இருந்து அதுல கொஞ்சம் ஒருத்தங்களுக்கு கொடுக்கறதும் ஒரு விதமான சந்தோஷம்தான். அதே நேரம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஒரே ஒருத்தவங்களுடைய பசிய போக்குனா அதை விட பெரிய தானமோ பெரிய புண்ணிய காரியமோ வேற எதுவும் இருக்காது. விமலாபுரம் ஒரு அழகான கிராமம். சுத்தில பார்க்க பச்சை பசேல் இருக்கிற வயலோட பார்க்க ரொம்பவும் அழகா இருக்கும். அந்த ஊரை சுத்தி தண்ணி அதிகமாவே இருக்கிறதுனால அந்த ஊர் பார்க்கறதுக்கு எப்பவுமே ரொம்ப அழகா தான் இருக்கும். ஆனா அந்த ஊருக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி வறட்சி வந்ததுனால இப்ப அந்த ஊர்ல எல்லாரும் தண்ணிக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் வெயில் காலம் வந்துச்சுன்னா போதும் குடிக்க கூட தண்ணியே கிடைக்காது. பல மைல் தூரம் நடந்து போய் பக்கத்து ஊர்ல இருந்து தான் அந்த ஊர் ஜனங்க குடிக்க தண்ணியே கொண்டு வருவாங்க. ரங்கையா, எங்க அவசர அவசரமா போய்கிட்டு இருக்க? தண்ணி கொண்டு வரவா? ஆமா, இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. அதான் நான் தண்ணி கொண்டு வரலான்னு போறேன். ஆனா எனக்கு வேலைக்கு நேரமாகுது. அதுக்காக தண்ணி கொண்டு வந்து வைக்காம போக முடியாது இல்லையா? வீட்டில் தண்ணி இல்லாம போயிட்டா வேலை நடக்காதே. அதான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு தண்ணி கொண்டு வரலான்னு போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? நானும் வீட்டுக்கு தண்ணி எடுக்க தான் போகிறேன். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். ஆனால் நம்ம ஊரில் தான் குளத்துலையும் கிணத்துலையும் தண்ணி இல்லையே. ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. என் பொண்டாட்டி தினமும் பக்கத்தூருக்கு போய் தண்ணி கொண்டு வருவா. ஆனால் இன்னைக்கு தண்ணி தீர்ந்து போச்சு. அதான் நான் கொண்டு வர போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டமெல்லாம்? நம்ம ஊருக்கு வறட்சி வர்றதுக்கு முன்னாடி நாம் நல்லா இருந்தோம். பச்சை பசேல்னு வயல், எங்கே பார்த்தாலும் தண்ணின்னு பார்க்கவே அழகாக இருக்கும். ஆனால் எப்போ இந்த வறட்சி வந்துச்சோ அப்போ இருந்து நாம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வறட்சி வந்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் இது வரைக்கும் அது தீர்ந்த பாடு இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற குளத்துல தான் ஒன்றும் இல்லை, கிணத்துலையும் ஒன்றும் இல்லை. எப்போ தான் சரியாகுமோ? ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மழை காலத்தில் ஏதோ போனால் போகுதுன்னு மழை பெய்யுது. அந்த மழை தண்ணி விவசாயத்துக்கே சரியாக போகுது. அதுக்கப்புறம் இதோ இப்படி குடிக்கிற தண்ணிக்கு நம்ம பக்கத்து ஊருக்கு போய் கொண்டு வர்ற நிலமை தான். நம்ம கஷ்டத்தை எல்லாம் நம்ம ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் அவர் காதுலையும் போட்டுக்க மாட்டேங்கிறாரு, கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவரை எதிர்த்து கேள்வி கேட்க யாருக்கும் தைரியமும் வரமாட்டேங்குது. என்னைக்காவது ஒரு நாள் அவரே நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைப்பாருன்னு பார்த்தா அதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம் இப்படியே கஷ்டப்படணுமோ? அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தண்ணி கொண்டு வர்றதுக்காக பக்கத்து ஊருக்கு போனாங்க. ஏங்க, நான் கேள்விப்பட்டது உண்மையா? இந்த வருஷம் தலைவர் பதவிக்கு போட்டிக்கு நீங்க நிக்க போறீங்களாமே அப்படின்னு ரகு அண்ணக்கிட்ட நீங்க சொன்னீங்களாமா? அண்ணி இப்பதான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க. ஆமாம் கமலா, இந்த வருஷம் நான்
தலைவர் பதவிக்கு போட்டியிடலான்னு இருக்கேன். அதை பற்றி தான் என் நண்பர் ரகு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நமக்கு எதுக்குங்க இந்த பதவி போட்டி எல்லாம்? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இருக்கிற தலைவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அவரு நம்ம இந்த ஊர்ல வாழ விடுவாரா? நமக்கு எதிரிய நாமளே உருவாக்கிக்கிட்ட மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? உண்மையிலேயே தேவைதான் கமலா. இந்த ஊரோட நிலைமையை நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லையே. தண்ணி இல்லாமல் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே அமைதியாக இருக்க சொல்கிற? தலைவராக பார்த்து எதனா வழி பண்ணுவாருன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவனே எதனா செய்கிற மாதிரியும் இல்லை, யாரும் அவனை கேள்வி கேட்குற மாதிரியும் தெரியலை. இந்த ஊரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோம் அரசாங்கம் கொடுக்குற பணத்தை வச்சு ஒரு பிரச்சனையை தீர்க்காம அவன் சொந்த செலவுக்கு வச்சுக்கிறான். எல்லா ஜனங்களையுமே அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அதான் இந்த தடவை தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு ஜெயிச்சு இந்த ஊருக்கும் ஊர் ஜனங்களுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க எண்ணம் பெரிய எண்ணம் தான். ஆனா அந்த தலைவருக்கு பயந்து ஊருக்காரங்க யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவரு உங்க மேல பகையோடு திரிஞ்சு உங்களுக்கு இந்த ஊர்ல கெட்ட பேரும் வாங்கி கொடுத்துருவாரு. நாம் இப்படி பயந்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப நாள் வாழ முடியாது கமலா. அதான் ஊர் ஜனங்க கிட்ட பேசி ஊரோட பிரச்சனையை சரி பண்ணலான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஹரிகிருஷ்ணன் அடுத்து தலைவர் பதவிக்கு போட்டியிட போறான் அப்படிங்கிற விஷயம் அப்படி இப்படின்னு கடைசியில பழைய தலைவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு ரொம்பவும் கோவம் வந்து அவன் ஹரிகிருஷ்ணன் மேல பகையோட சுத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஹரிகிருஷ்ணன் ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிற இடத்துல அவங்க கூட இப்படி பேசினான். எல்லாரும் கேளுங்க, நம்ம ஊரில் எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி ஊர் தலைவர்கிட்ட எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அதை அவர் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு நாம் அமைதியாக இருக்க முடியும்? நம்ம கஷ்டத்தை அரசாங்கத்துக்கு நாம தான் தெரியப்படுத்தணும். அதுக்கு நமக்கு சரியான ஒரு தலைவர் வேணும். நம்ம ஊரோட தலைவர் நமக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவில் சரியாக வேலை பார்க்கறதில்ல. அதனால தான் இந்த தடவை தலைவர் பதவிக்கு நானே போட்டியிட்டு ஜெயிச்சு அரசாங்கத்துக்கு நம்ம பிரச்சனையை சொல்லலான்னு இருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த தடவை எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நிச்சயமாக இந்த தடவை அரசாங்கத்துக்கிட்ட இந்த பிரச்சனையை நான் கொண்டு போகிறேன். அரசாங்கத்துக்கிட்ட பேசி நிதியை வாங்கி நம்ம ஊரோட பிரச்சனையை நான் கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஊர்ல எல்லாரும் ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பழைய தலைமை அந்த கூட்டத்துக்கு வந்தான். என்னடா ஹரிகிருஷ்ணா, ஜனங்க கிட்டலாம் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு பதவி ஆசை வந்திருக்கு. அதுக்கு ஒரு ஜனங்க கிட்டலாம் ஏதோ பேசி ஏமாத்தி நீ அந்த பதவியில் உக்காந்து சம்பாதிக்க பார்க்குற. பணத்தை பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சா? அதனால தான் தலைவர் போட்டிக்கு என்னையே எதிர்த்து நீ நிற்கலான்னு பார்க்குற. நான் பல தடவை அரசாங்கத்துக்கு நம்ம ஊர் தண்ணி பிரச்சனையை தெரியப்படுத்தி இருக்கேன். ஆனால் அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா அதிகமாக பணம் தேவைப்படும். அவ்வளோ பணத்தை நம்ம ஊருக்காக கொடுக்க முடியாதுன்னு அரசாங்கம் சொல்லிடுச்சு. பல வருஷம் முன்னாடி வந்த வறட்சி அதோட தாக்கம் இப்போ வரைக்கும் தீரவே இல்லை. அதுக்கு நான் தனியாக என்ன பண்ண முடியும்? ஆனால் அதையே காரணமாக காட்டி ஒரு ஜனங்க கிட்டலாம் என்னை பற்றி தப்பாக பேசி நீ தலைவர் போட்டிக்கு போட்டி போட்டு ஜெயிச்சு எல்லாரையும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்க பார்க்குறியா? எல்லாரும் கேளுங்க, இந்த ஹரிகிருஷ்ணாவை நம்பாதீங்க. இவன் ரொம்ப மோசமானவன். இவனை நம்பி ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா இவன் ஒரு பிரச்சனையை தீர்க்க மாட்டான். அவனோட பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு போயிடுவான். இல்லை, நான் தலைவராகணும்னு ஆசைப்பட்டதே நம்ம ஒரு பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதுக்காகத்தான். என்னோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இல்லை. அரசாங்கம் ஏற்கனவே நிதியை ஒதுக்கிடுச்சு. ஆனால் அதை நீங்கள் தான் ஊருக்காக செலவு பண்ணாமல் உங்களுக்காக செலவு பண்ணுறீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். அதனால தான் நான் தலைவராக போட்டியிட்டு ஜெயிச்சு எங்கள் ஊர் பிரச்சனையை அரசாங்கத்துக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி பதவிக்கு ஆசைப்பட்டு ஒன்றும் நான் போட்டியிடலைங்க. ஊர் ஜனங்களுக்கு நல்லது பண்ண தான் போட்டியிட போகிறேன். உனக்கு பதவி அதிகாரத்து மேலே ஆசை இல்லை அப்படின்னு நாங்கள் எதுக்காக நம்பணும்? என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊருக்காகவோ ஊர் ஜனங்களுக்காகவோ ஒரு சின்ன உதவியாவது செஞ்சிருக்கியா? இப்போ திடீர்னு வந்து என்னை கெட்டவனா மாற்றி ஜனங்களை ஏமாற்றி நீ பதவிக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க.
நீ வெளியில தெரியிற அளவுக்கு ஒன்றும் நல்ல மனுஷன் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு ஊர்ஜனங்க எல்லாரும் மறுபடியும் ரகசியமா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பழைய தலைவனுடைய ஆட்கள் ஜனங்களோட ஜனங்களா சேர்ந்து ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் ஹரிகிருஷ்ணனை பத்தி தப்பா சொன்னாங்க. அப்போ ஊர்க்காரங்களும் உண்மையிலேயே ஹரிகிருஷ்ண பதவிக்கு தான் ஆசைப்படுறான், அவன் நம்மளை ஏமாத்தி தலைவனாக பாக்குறான் அப்படின்னு நம்பி ஹரிகிருஷ்ணனையே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் ஹரிகிருஷ்ண ஊர்ஜனங்க எல்லாரும் பேசினது கேட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்து பொண்டாட்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். நான் தான் முதலே சொன்னேனேங்க, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு. இப்ப பாத்தீங்களா, ஊர்ல இருந்த நல்ல பேரு போய் இப்ப கெட்ட பேரு தான் மிஞ்சிச்சு. நான் உண்மையிலேயே ஊருக்கும் ஊர் ஜனங்களுக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சிதான் தலைவர் போட்டியில் கலந்துக்க பார்த்தேன். ஆனால் அந்த பழைய தலைவன் அவனோட ஆளுங்களை வச்சு என்னை பற்றி எல்லா ஊர் ஜனங்க கிட்டேயும் தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நடந்தாலும் சரி, நான் முன் வச்ச காலை பின் வைக்கிறதா இல்லை. நான் போட்டியில் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும், தலைவனா ஆனாலும் ஆகலைனாலும் நான் மக்களுக்கு நல்லது செய்யத்தான் போகிறேன். இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, உங்களுக்கு பொண்டாட்டியா இந்த ஊருக்கு நல்லது பண்ணதுல நானும் பங்கெடுத்துக்கிறேன். உன்னை மாதிரி புரிஞ்சுக்கிற பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் கமலா. அடுத்து வர்றது மழை காலம். நாம் முன்ஜாக்கிரதையா நம்ம ஊரில் இருக்கிற குளம் கிணறு எல்லாத்தையுமே தூர்வாரணும். அப்போ தான் நல்லா மழை பெய்யும்போது தண்ணியை நம்மளால் தேக்கி வைக்க முடியும். அந்த தண்ணி தான் நமக்கு வெயில் காலத்துக்கும் விவசாயத்துக்கும் நல்லபடியாக பயன்படும். இத்தனை நாளாக ஊர் தலைவனாக இருந்தோம், அந்த ராமையா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நாம் இப்போ இதெல்லாம் செஞ்சாதான் ஊருக்கு நல்லது நடக்கும். இது ரொம்ப பெரிய விஷயம்தாங்க. ஆனா அத்தனை குளத்துலயும் கிணத்துலயும் தூர் வரணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. அவ்வளவு பணத்துக்கு நாம என்ன பண்ண போறோம்? நம்ம ஊருக்கு வறட்சி வந்து பல வருஷம் ஆனாலும் இன்னும் எதுவும் சரியாகாம எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இது சரியாகணும்னா சிலதை இழந்து தான் ஆகணும். நம்ம கிட்ட இருக்கிற 2 ஏக்கர் பூமியில 1 ஏக்கர் பூமியை விற்கலாம், நமக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு கமலாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஹரிகிருஷ்ணனும் அவனுடைய 1 ஏக்கர் பூமியை வித்து வந்த பணத்துல குளத்துல ஆத்துல தூர்வாரி அங்கங்க கிணறும் தோண்டிக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் ஊர்ஜனங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஊர்ஜனங்க எல்லாருமே ஹரிகிருஷ்ணனை பத்தி நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. உடனே அவனுக்காக எல்லாரும் உதவி செய்ய வந்தாங்க. அவன் கூட துணையா இருந்து எல்லாருமே அவனுக்காக வேலையை செஞ்சாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட பழைய தலைவன் ஹரிகிருஷ்ணனை பத்தி தப்பா எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக வேற ஏதாவது திட்டத்தை போடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா கொஞ்ச நாள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை நல்லா பெஞ்சதுல ஊர்ல இருக்கிற ஆறு குளம் கிணறு எல்லாமே தண்ணியால நிரம்பி போச்சு. இப்ப அந்த ஊர்ல யாருக்குமே தண்ணி பிரச்சனையே இல்ல. அதுல தண்ணி இப்போ நிறைய இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மீன் பிடிச்சு பொழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. இப்ப அந்த ஊரு மறுபடியும் கலகலப்பா மாறுச்சு. அதனால ஊர்க்காரங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. நாம இத்தனை நாள் அந்த ஹரிகிருஷ்ணனை தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ராமையாவோட பேச்சை கேட்டு அவன் பதவிக்கு ஆசைப்படுறான்னு நினச்சிட்டோம். ஆனால் ஹரிகிருஷ்ணன் அவனோட சொத்தை விற்று நம்ம ஊர் பிரச்சனையை சரி பண்ணியிருக்கான். நாம் அவனுக்கு நன்றி மட்டும் சொன்னால் பத்தாது, நாம் பண்ண தப்புக்கு அவன்கிட்ட மன்னிப்பும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹரிகிருஷ்ணன் கிட்ட போனாங்க. ஹரிகிருஷ்ணா, எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிடு. உன்னை பற்றி நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த ஊரோட பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக எவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கன்னு இப்போ தான் தெரியுது. நாங்கள் இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டோம். நீ செஞ்ச உதவிக்கு நாங்கள் எப்படி நன்றி கடனை தீர்க்க போகிறோன்னே தெரியலை. நம்ம ஊரில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் நீ தான் ஜெயிக்க போகிற. அந்த ராமையாவோட ஆட்டம் இனி செல்லாது. இனிமே அவன் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்ப போகிறதில்ல. நான் இது எல்லாத்தையும் செஞ்சது இந்த பதவிக்காக இல்லை. இது என்னோட ஊர். நீங்கள் எல்லாம் என்ன சேர்ந்தவங்க. இந்த ஊரோட பிரச்சனையை தீர்க்க தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன். இப்போவாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னா ஹரிகிருஷ்ணா. அதுக்கப்புறமா ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்து ஹரிகிருஷ்ணனை அந்த ஊரோட தலைவனா தேர்ந்தெடுத்தாங்க. ஹரிகிருஷ்ணன் நினைச்ச மாதிரியே அவனுடைய ஊருக்கு நிறைய நன்மைகளையும் செய்ய ஆரம்பிச்சான்.